வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பேங்கர்ஸ் அல்காரிதம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 ப்ராப்ளம் சொல்ல போகிறேன். 2 ப்ராப்ளம் மாதிரி தான் உங்களுக்கு இந்த 2 ப்ராப்ளம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் பேங்கர்ஸ் அல்காரிதமில் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதை மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அதில் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் 3 resources. the number of instance of each resource type are இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நல்லா இதை நோட் பண்ணணும். the current resource allocation state is shown below. அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க அலோகேஷனு மேக்ஸிமம் நீடு. அதுக்கப்புறம் கொஸ்டின் இந்த ரெண்டும் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது இஸ் த கரெக்ட் அலோகேஷன் இஸ் இன் சேஃப் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கேன் த ரிக்வெஸ்ட் மேட் பை ப்ராசஸ் P1 110 பி கிராண்டட். ரெக்வெஸ்ட் P1 கிராண்டட் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சேஃப் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். சேஃப் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு சேஃப் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நீட் மேட்ரிக்ஸும் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நீட் மேட்ரிக்ஸ் வேணும்னா உங்களுக்கு இந்த அலோகேஷனும் மேக்ஸிமம் நீடு இருந்தால் போதும். இது இன்ஸ்டன்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் கண்டுபிடிக்கணும். அவைலபிள் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு அந்த சேஃப் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ஃபார்முலாவுக்கு அவைலபிள் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி அலோகேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அலோகேஷன் என்னென்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸ்க்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் அலோகேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீடு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, இல்லை சில ப்ராப்ளம் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிக்வெஸ்ட்டு இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நீட் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அதோட லைஃப் டைமில் எவ்வளோ ரிசோர்ஸஸ் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவைலபிளாக என்னென்னா அதோடக்கு இப்போ இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸ் எத்தனை அப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ராசஸ்க்கு. அதுக்கப்புறம் நீட்னா என்னென்னா ஒரு ப்ராசஸ்க்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படி தான் அர்த்தம் நீட்னா. இப்போ நீங்கள் இப்போ ப்ராப்ளம்குள்ளே வரலாம். இப்போ ஏன்னா ஒன்று ஒன்றா புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதும் அவங்க எந்த மாதிரி கொஸ்டினை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு எப்படி நம்ம அவைலபிள் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் மைனஸ் சம் ஆஃப் அலோகேஷன். சம் ஆஃப் அலோகேஷன்னா வேறு எதுவும் இல்லை. சம் ஆஃப் அலோகேஷன்னா அந்த அலோகேஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க தெரியுமா, அந்த அலோகேஷன் டேபிள் எல்லா ப்ராசஸ்க்கும் அலோகேஷன் நம்பர் தனித்தனியாக ரிசோர்ஸஸ் 3 ரிசோர்ஸஸ்க்கு 3 ப்ராசஸ்க்கும் அலோகேஷன் கொடுத்துருக்காங்களே, அந்த அலோகேஷன்ஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 5 4 10 வரும். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸு அதாவது 7 7 10 மைனஸ் 5 4 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் ரிசோர்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் அவைலபிள் ரிசோர்ஸஸ் கொஸ்டினில் கொடுக்காட்டி இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது நீட் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன். இங்கே மேக்ஸிமம் கிடையாது, அதனால் இங்கே மேக்ஸிமம் தான் இருக்குது. சில ப்ராப்ளம் ரிக்வெஸ்ட் இருக்கும், ரிக்வெஸ்ட்டு அப்படி இருக்கும், இல்லை மேக்ஸிமம் இருக்கும் அந்த காலம் பேர். ஏன்னா அதோட லைஃப் டைமில் எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அதுக்கு தான் அந்த ரிக்வெஸ்ட் மேக்ஸிமம் 2 காலமில் எந்த 2 பேரில் எது வேணால் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீடுக்கு ஃபார்முலா மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன்னா இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரிசோர்ஸ்க்கு R1க்கு 3 மைனஸ் அலோகேஷன் ப்ராசஸ் 1க்கு ரிசோர்ஸ் R1 2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1 ஒரு ஆன்சர். அதே தான் நீட் டேபிளில் ப்ராசஸ் P1க்கு R1 1 வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்தமாரி நீங்கள் எல்லா மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். இப்படி தான் நீட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நீட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு நீங்கள் இப்போ சேஃப் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். சேஃப் ஸ்டேட்டுக்கு அதாவது ஒர்க் ஈக்குவல் டு அவைலபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் மைனஸ் சம் ஆஃப் அலோகேஷன் அதோட ஆன்சர் தான் அவைலபிள். அதனால் அந்த ஆன்சர் 2 3 0 ஒர்க் ஈக்குவல் டு அவைலபிள். நீட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன் பண்ணல அந்த ஆன்சரு. அதாவது ஒரு ப்ராசஸ்க்கும் நம்ம நீடு கண்டுபிடிச்சிருக்கோம் 3 நம்பர். அதாவது ரிசோர்ஸ் 1 ரிசோர்ஸ் 2 ரிசோர்ஸ் 3, அதனால் 3 நம்பரு அந்த இது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீட் P1 லெஸ் தென் ஈக்குவல் டு ஒர்க்கோட நீடு P1 லெஸ் தென் ஈக்குவல் டு ஆகணும். இப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்கா பாருங்கள். இப்போ நீடு P1 நீடு 145. அந்த லெஸ் தென் ஈக்குவல் டு நம்ம ஒர்க்கு 2 3 0. இது லெஸ் தெனாடா இல்லை, ஏன்னா இங்கே 2 4 5 இருக்குது, இது லெஸ் தெனாக இல்லை. அதனால் ஃபினிஷ் ஆஃப் P1 ஈக்குவல் டு ஃபால்ஸு.
இப்போ ஃபினிஷ் ஆஃப் P1 ஈக்குவல் டு ஃபால்ஸ் போட்டு அடுத்த ப்ராசஸை செக் பண்ணுங்கள். ஒர்க் ஈக்குவல் டு அவைலபிள் பாருங்கள். அடுத்த ப்ராசஸ்க்கு அதே அவைலபிள் தான். நீட் ஆஃப் P2 லெஸ் தென் ஈக்குவல் டு ஒர்க்கு, இதுவும் உங்களுக்கு ஃபால்ஸாக தான் ஆகுது. இதில் வந்து ஒரு நோட் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது இதில் வந்து எல்லா நம்பரும் ஈக்குவலாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே உங்களுக்கு ட்ரூ தானே ஆகணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அட் அ டைம் உங்களுக்கு கம்பேரிசன் ஆகும்போது 2 நம்பர் தான் ஈக்குவலாக ஆக்கலாம். 3 நம்பர் எல்லா நம்பருமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 2, இதே இது 4 நம்பர் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் 3 அந்தமாரி தான் ஈக்குவலாக ஆக்கலாம். எல்லா நம்பரும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதனால தான் இது ஃபால்ஸு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஈக்குவல் டு அவைலபிள், நீட் ஆஃப் P3 லெஸ் தென் ஈக்குவல் டு ஒர்க் அப்படி பார்க்குறாங்க. அது வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகுது. ஏன்னா நீடு வந்து லெஸ்ஸாக இருக்குது ஒர்க்கோட, அதனால் அது ட்ரூ ஆகுது. இப்போ ட்ரூ ஆகணுன்னே இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு இதில் வந்து 2 நம்பர் ஈக்குவலாக இருக்குது, ஒரு நம்பர் கிரேட்டராக இருக்குது. இப்போ வந்து இது ஃபினிஷ் ஆஃப் P3 ஈக்குவல் டு ட்ரூ ஆகுதுனால இப்போ எப்போல்லாம் உங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் அந்த இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு நியூ அவைலபிள் போட்டு அவைலபிள் ப்ளஸ் அலோகேஷன் ஆஃப் P3. அலோகேஷன் வந்து அந்த எது இப்போ இது ஃபினிஷ் ஆஃப் P3 தானே ட்ரூ ஆச்சு. அந்தமாதிரி P3யோட அலோகேஷன் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக இருக்கிற அவைலபிளோட உங்களுக்கு ஆட் பண்ணி அது வந்து நியூ அவைலபிள் ஆகும். நியூ அவைலபிள் வேல்யூவை தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஈக்குவல் டு நியூ அவைலபிள்ட்டு அடுத்த இதுக்கு வச்சு ப்ரொசீட் பண்ணுவீங்க. இப்போ நியூ அவைலபிள் ஈக்குவல் டு அந்த அவைலபிள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அவைலபிள் 230 ப்ளஸ் P3யோட அலோகேஷன் வேல்யூ வந்து 124. அது வந்து 2 இதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 354. இதுதான் உங்களுக்கு ஒர்க்கு, புதுசாக கிடச்சிருக்கிற ஒர்க்கு. இப்போது மற்ற 2 உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகலை. எப்போ எல்லாமே ட்ரூ ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு சேஃப் ஸ்டேட்டு எந்த வரிசையில் உங்களுக்கு ட்ரூ ஆச்சுதோ அதை தான் சேஃப் ஸ்டேட்டாக போடுவீங்க. அது அந்தமாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இப்போது வெறும் P3 மட்டும் தான் ட்ரூவாக இருக்குது. அதுக்கப்புறம் இதனால் P1 இப்போ ட்ரூ ஆக்கணும். P1 ட்ரூ பார்க்கும்போது இந்த நியூ அவைலபிள் வச்சு தான் பார்க்கணும். நியூ அவைலபிள் வச்சு பார்க்கும்போது 145 அதாவது P1ஓட நீடு இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 354. இது வந்து நியூ அவைலபிள் ஒர்க்கு. அதாவது அதுவும் ஃபால்ஸாக தான் ஆகுது. ஃபினிஷ் ஆஃப் P1 ஈக்குவல் டு ஃபால்ஸு. ஏன்னா அது வந்து கிரேட்டர் நம்பராக இருக்குது P1ஓட நீடு. அதனால் இப்போ வந்து P2ஓட நீடு பார்க்குறீங்க, அது வந்து ஒர்க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி பார்க்குறீங்க, அது ட்ரூ ஆயிடுது. இது ட்ரூ ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போல்லாம் அந்த ஃபினிஷ் ஆஃப் P2 ட்ரூ ஆகுதோ அப்போல்லாம் நியூ அவைலபிள் கண்டுபிடிக்கணும். நியூ அவைலபிள் கண்டுபிடிக்கும் போது நியூ அவைலபிள் ஈக்குவல் டு அவைலபிள் ப்ளஸ் அலோகேஷன் ஆஃப் P2. அலோகேஷன் P2ஓட அலோகேஷன் எது அப்போ ட்ரூ ஆகுதோ அந்த அலோகேஷனை தான் இங்கே இப்போ கரண்ட்டாக இருக்கிற அவைலபிளோட ப்ளஸ் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற அவைலபிள் வந்து 354 ப்ளஸ் அலோகேஷன் ஆஃப் P2. அலோகேஷன் ஆஃப் P2 வந்து 203. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 557. இப்போ அடுத்தது இப்போ P1 மட்டும் ஃபால்ஸாக இருக்குது, மற்ற 2 ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது P1 நீட் ஆஃப் P1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் அப்படி பார்க்குறீங்க. அப்பவும் உங்களுக்கு 154 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 557. இப்போ P1 ட்ரூ ஆயிடுச்சு, அதனால் ட்ரூ. இப்போ வந்து சப்போஸ் இங்கே P1 இதுலேயும் உங்களுக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதிடணும். அதாவது எந்த ப்ராசஸும் சேஃப் ஸ்டேட்டுக்கு வர முடியாது, இது எல்லாமே நான் சேஃப் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு ப்ராப்ளமை சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகுனதுனால உங்களுக்கு வந்து இப்போ சேஃப் ஸ்டேட் எந்த வரிசையில் உங்களுக்கு ட்ரூ ஆயிடுச்சுன்னா P3 தான் ஃபஸ்ட்டு ட்ரூ ஆச்சு, P2 செகண்ட் ட்ரூ ஆச்சு, P1 தேர்ட் ட்ரூ ஆச்சு. அதனால் சேஃப் ஸ்டேட் ஈக்குவல் டு P3 P2 P1 இதுதான் உங்களுக்கு சேஃப் ஸ்டேட் ஆன்சரு. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து சிஸ்டம் இஸ் இன் சேஃப் ஸ்டேட் எழுதிடணும். இப்போ வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் P1 வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சுன்னா அது கிராண்டட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராசஸ் P1 வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சா கிராண்ட் ஆகுறது, அதாவது ரிக்வெஸ்ட் ஈக்குவல் டு P1 110. இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ் P1 ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கு. இது ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் கண்டிஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படி பார்க்குறக்கு ரிக்வெஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நீட் ஆஃப் P1. இப்போ ப்ராசஸ் P1 தானே ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கு, அதனால் நீட் ஆஃப் P1 வச்சு நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ இது வந்து ப்ராசஸ் P4 ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சுன்னா நீடு வந்து P4ஓட நீடாக இருக்கணும். ஏன்னா நீடு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த நீடு வச்சு. அதனால் இப்போ ரிக்வெஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நீட் ஆஃப் P1 அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்கள். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால் ரிக்வெஸ்ட் கிராண்டட். இப்போ அடுத்த ஒரு இனிஷியல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரிக்வெஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிள், இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்கள். இதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரிக்வெஸ்ட் கிராண்டட்.
அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ரெண்டு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகனால உங்களுக்கு ப்ராசஸ் P1க்கு தனித்தனியாக நீடு அலோகேஷன் அப்புறம் அவைலபிள். இப்போ கரண்ட்டாக இருக்கிற அவைலபிள், அதாவது ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச அவைலபிள், அதாவது அந்த வேல்யூ என்னென்னா உங்களுக்கு வந்து 230 நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம்ல, அந்த அவைலபிள் வேல்யூவை இப்போ சேஞ்ச் பண்ணணும். அந்த 3 இது எப்படி பண்ணுறதுனா அலோகேஷன் ஈக்குவல் டு அலோகேஷன் ப்ளஸ் ரெக்வஸ்ட். இது வந்து P1க்கு உண்டான அலோகேஷன் மாற்றுறோம். இப்போ அலோகேஷன் P1ல் ஏற்கனவே இருக்கிற அலோகேஷன் 223 ப்ளஸ் ரிக்வெஸ்ட் 110. இது கொஸ்டினில் இப்போ P1 ரிக்வெஸ்ட் கேட்டது கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 333. இதுதான் புது அலோகேஷனு P1க்கு. அப்புறம் நீடு P1 வந்து ஈக்குவல் டு நீடு மைனஸ் ரிக்வெஸ்ட். P1ஓட நீடு புதுசாக மாற்றணும். அதுக்கும் பழைய நீடு 145 மைனஸ் ரிக்வெஸ்ட். இப்போ P1 பண்ண ரிக்வெஸ்ட் 110. இப்போ ஆன்சர் வந்து 035. இப்போ அவைலபிள் கண்டுபிடிக்கணும். அவைலபிள் அந்த நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இன்ஸ்டன்ஸ் வச்சு, இன்ஸ்டன்ஸ் மைனஸ் நம்பர் சம் ஆஃப் அலோகேஷனு, அது வந்து 230. அது மைனஸ் இந்த ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக அவைலபிள் 120. இந்த அவைலபிள் தான் உங்களுக்கு இப்போ இந்த ப்ராப்ளமை திருப்பி சேஃப் ஸ்டேட்டாக இல்லையாட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ஒர்க் ஈக்குவல் டு அவைலபிள் செட் பண்ணிடுவீங்க. ஒர்க் ஈக்குவல் டு 120 அப்படின்ட்டு செட் பண்ணுறீங்க. 120 இப்போ கண்டுபிடிச்சது அந்த ஒர்க்கு அவைலபிள். இப்போ நீட் ஆஃப் P1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் ஆர்டு கண்டுபிடிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஃபால்ஸு. இப்போ திருப்பி P2க்கும் அது ஃபால்ஸாக தான் ஆகுது. அதுக்கப்புறம் P3யும் பார்த்தாலும் அதுவும் ஃபால்ஸாக தான் ஆகுது. அதனால் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கிராண்ட் ஆகுது தவிர அது சேஃப் ஸ்டேட்டாக வர மாட்டேங்குது. அதனால் அது எப்படி எழுதணும்னா அது வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ அதில் கீழே பாருங்கள். நீட் ஆஃப் எனி ப்ராசஸ் இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபை ஆஃப்டர் கிராண்டிங் த ப்ராசஸ் P1 request 110. So the system will be blocked. Therefore request of process P1 110 cannot be granted. இதுதான் உங்களுக்கு இப்படி தான் எழுதணும் ஸ்டேட்மெண்ட்டு. கடைசியில் இந்த 3 இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் அது சொன்னல அப்பமே அந்த P3 இந்த கடைசியாக P1 சாட்டிஸ்ஃபை ஆகட்டி உங்களுக்கு இந்த ப்ராசஸ் சாட்டிஸ்ஃபைல நான் சேஃப் ஸ்டேட் போயிடும் அப்படி சொன்னல. அந்தமாரி தான் இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் எழுதணும். இதுதான் கொஞ்சம் டெக்னிக்கலான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமு அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அது வந்து ஆர்டினரியான ப்ராப்ளம் தான். இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சுது. இப்போ பண்ண ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கணும். அதாவது எப்படி அவைலபிள் கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் திணறிடுவாங்க. இந்த ஃபார்முலா தெரியாட்டிக்கு அவைலபிளாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து காமனாக கேட்குற கொஸ்டின். இப்போ வந்து அந்த கொஸ்டினை பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஸ்னாப்ஷாட் யூஸிங் த டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் அ பேங்கர்ஸ் algorithm with resources ABCD process P0 to P4. 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோகேஷன் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸு, நீடு, அதுக்கப்புறம் அவைலபிள் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீடு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். நீடு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதாவது மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷனு. இப்போ வந்து யூஸிங் பேங்கர்ஸ் அல்காரிதம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம் டினோட்டே பண்ணிட்டாங்க. நம்ம ஹவு மெனி ரிசோர்ஸஸ் ஆஃப் டைப் ABCD and are there. இது கொஞ்சம் புதுசான கொஸ்டின். அதாவது ஹவு மெனி ரிசோர்ஸஸ் ஆஃப் டைப் ABCD are there. இதுக்கப்புறம் நீட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேஃப் ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் வந்தால் அதை எப்படி கிராண்டடாக அப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான சேஃப் ஸ்டேட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது D கொஸ்டினில். இப்போ வந்து A கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் காமிச்சிருவேன். அது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எல்லாமே நானே போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்ல. ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணாங்க. அதாவது A வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இப்போ போடுறேன். BCD வந்து இப்போ போன சம்மில் சொல்லி தந்தேன் பார்த்தீங்களா, போன மாடலில் அதே மாதிரி தான், அதே வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து A எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஹவு மெனி ரிசோர்ஸஸ் ஆஃப் டைப் ABCD ஆர் தேர் அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது வந்து எப்படி பண்ணோன்னா இந்த ரிசோர்ஸஸ் ABCD ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் P0 to P4க்கு 4 இருக்குது. அந்த 4 இதையும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி அந்த ப்ளஸ் பண்ண ஆன்சரை வந்து நீங்கள் வந்து இந்த அவைலபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொஸ்டினில் 32112 அதை வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ரிசோர்ஸ் டைப் ஆஃப் ABCD அந்த ஆன்சர் கிடச்சிரும். அந்த சப்டிவிஷன் ஏக்கு ஆன்சரு. இப்போ நீட் மேட்ரிக்ஸ் அதேமாதிரி தான் கண்டுபிடிப்பீங்க. நீட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷனு. அதுக்கப்புறம் சேஃப் ஸ்டேட்டு கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீட் ஆஃப் P1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிளாக அப்படின்னு பார்த்து
அதுக்கப்புறம் கிராண்டட்னா உங்களுக்கு நியூ அவைலபிள் கண்டுபிடிக்கணும். கிராண்டட் ஆகாட்டி உங்களுக்கு அப்படியே அடுத்தது அதே அந்த ஒர்க்கை வச்சு அடுத்தது நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணணும். நீட் ஆஃப் லெஸ் தென் ஈக்குவல் டு இந்த ஒர்க் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்போ கிராண்டட் ஆகுதோ அப்போ மட்டும் நியூ அவைலபிள் கண்டுபிடிக்கணும். அந்தமாதிரி நியூ அவைலபிள் கண்டுபிடிச்சி எந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு எல்லாமே ட்ரூ ஆகுதோ அதுதான் உங்களுக்கு சேஃப் சீக்வன்ஸ் ஆகும். சேஃப் சீக்வன்ஸ் வந்து இதில் வந்து P0, P2, P3, P4, P1, அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ப்ராசஸ் 1200. இதில் வந்து இனிஷியல் கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது ரிக்வெஸ்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு நீடு, அப்புறம் ரிக்வெஸ்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு அலோகேஷன். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும். அடுத்த ஸ்டெப் என்னெல்லாம் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அலோகேஷன் ஈக்குவல் டு அலோகேஷன் ப்ளஸ் ரிக்வெஸ்ட்டு, நீட் ஈக்குவல் டு நீட் மைனஸ் ரிக்வெஸ்ட், அவைலபிள் ஈக்குவல் டு அவைலபிள் மைனஸ் ரிக்வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒர்க்கு புதுசாக கிடைச்ச அவைலபிள் ஒர்க்கை வச்சு அதுக்கப்புறம் அதேமாதிரி தான் அந்த சேஃப் ஸ்டேட்மெண்ட் சேஃப் சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுமோ அதேமாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் சேஃப் சீக்வன்ஸ் இருக்குது. இது இந்த சம்பளம் இருக்குது, அதனால் நீங்கள் போட்டு பாருங்கள். சேஃப் சீக்வன்ஸ் ஈக்குவல் டு P2, P3, P4, P0, P1. இதான் உங்களுக்கு சேஃப் சீக்வன்ஸ் இந்த சம்மில் கிடைக்க போகிறது. அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் P4 கொடுக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. P4 கொடுக்குற ரிக்வெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து நீடாக இருந்தாலும் சரி அலோகேஷனாக இருந்தாலும் சரி ரெண்டுமே P4 கொண்டானதாக எடுத்து அந்த ஃபார்ம்லலாம் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஃபார்ம்லாம் என்னென்னு நீங்கள் திருப்பி யோசிக்கக்கூடாது. அதாவது அலோகேஷன் ஈக்குவல் டு அலோகேஷன் ப்ளஸ் ரிக்வெஸ்ட்டு, நீடு ஈக்குவல் டு நீட் மைனஸ் ரிக்வெஸ்ட்டு. இந்த இதுக்கு தான் சொல்கிறேன். அந்த ரிக்வெஸ்ட்டு வந்தோடனே இனிஷியல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அலோகேஷன், நீடு, அவைலபிள் 3 புதுசாக கண்டுபிடிப்போம்ல, அதில் அலோகேஷன் நீடு வந்து இந்த P4 கொண்டானதை வச்சு தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அவைலபிள் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதையும் மைனஸ் ரிக்வெஸ்ட் நீ அவைலபிள் கண்டுபிடிச்சணும். அதை வச்சு தான் உங்களுக்கு புதுசாக அந்த சேஃப் சீக்வன்ஸ் எப்படிட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்புறம் கடைசியில் இதில் வந்து ரிக்வெஸ்ட்டு கிராண்டட் இமீடியட்லி அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் எல்லா ரிக்வெஸ்ட்டும் கிராண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸோட சேஃப் சீக்வன்ஸும் கிடச்சதுனால ரிக்வெஸ்ட் கிராண்டட் இமீடியட்லி அப்படின்ட்டு ஆன்சரை முடிச்சிடணும். இப்படி தான் இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த வீடியோவில் இதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்தமாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி பேங்கர் அல்காரிதம் கேட்டிருந்தாலும் நீங்கள் எப்படி உங்கள் கொஸ்டின் எவ்வளோ ட்விஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.